இந்த நபரு அவர் பக்கத்துல ஏதோ ஒண்ணு பறந்து வர்றத பார்த்துட்டு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அது கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு வவ்வாலு. அது அப்படியே ப்ளூ கலர்ல மாறி அவரை கடிக்கலான்னு வருது. அடுத்த செகண்டே பின்னால இருந்த ஒருத்தர் அதை அப்படியே பிடிச்சிடுறாரு. பிடிச்ச அடுத்த செகண்டே அவருடைய கை அப்படியே நெருப்பு மாதிரி மாற ஆரம்பிச்சு அப்படியே எரிய ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீ அப்படியே அவருடைய உடம்பு முழுக்க பரவிடுது. அதை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் அவரை காப்பாத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவர் அப்படியே மொத்தமா எரிஞ்சு போய் எலும்பு கூடாவே மாறிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி ஏகப்பட்ட வவ்வால்கள் அந்த இடத்துக்கு வந்து அவங்களை அப்படியே சுத்தி வளைச்சிருதுங்க. இவங்களும் கன் எடுத்து அதுங்களை அப்படியே சரமாதிரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுங்க புல்லட்டை விட வேகமா செயல்படுதுங்க. ஒரு புல்லட் கூட அதுங்க மேல படவே இல்ல. அப்படியே ஈஸியா தப்பிச்சிருதுங்க. அதுல ஒரு வவ்வால் இவங்க மேல பட்டாலும் அது யார் மேல படுதோ அவங்க அப்படியே ஸ்பாட்லயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு சிலர் மட்டும் பயந்து அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஓடி போறாங்க. ஆனா அதுங்க அங்கேயே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாலேயே துரத்திக்கிட்டு வருதுங்க. இவங்க அதுக்கு மேல ஓடி போயிடலான்னு பார்த்தாலும் அந்த இடம் அப்படியே டெட் எண்டா இருக்குது. அதுக்கு மேல போனா இவங்க அப்படியே பள்ளத்துல விழுந்துருவாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு எரியிற கட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி நின்று அதுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்படி இருந்தும் ஒரு வவ்வால் மட்டும் அவருடைய முதுகு பகுதியில போய் கடிச்சிருது. அடுத்த செகண்டே அவருடைய முதுகுல அப்படியே ப்ளூ கலர்ல நெருப்பெரிய ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க கொட்டிக்கிட்டு இருக்கிற அருவியில அப்படியே அவரை தள்ளி விட்டுறா. அவரும் போய் கீழே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. அந்த பொண்ணு தள்ளி விட்டதுனால தான் இப்போ இவர் உயிரோடவே இருக்காரு. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ள விழுந்தவன அந்த நெருப்பு எரியுது அப்படியே நின்னு போயிடுது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் அவருடைய முதுகுல வலி ஏற்பட்டு அப்படியே அந்த ப்ளூ கலர் நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அவர் வலி தாங்க முடியாம அவர் முன்னாடி இருந்த டேபிள போட்டு ஒரு குத்து குத்துறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த ரூம்குள்ள இருந்த எல்லா பொருட்களும் அப்படியே அந்தரத்துல மிதக்க ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா இவர் மட்டும் அந்த வவ்வால் கடிச்சதால எரிஞ்சு இறந்து போகாம இவருக்கு சூப்பர் பவர் கிடைச்சிட்டு இருக்கும்.